சிறுபான்மை மக்கள் மத்தியில் போலி பிம்பத்தினை உருவாக்க எத்தனிக்கின்றார் ஜனாதிபதி அருண் ஹேமச்சந்திர. தமிழ் மக்களின் பிரச்சினைகள் சரியான முறையில் கையாளப்படவில்லை. டக்ளஸ் குற்றச்சாட்டு. கொழும்பில் இடைநிறுத்தப்பட்ட இலகு தொடர்ந்து திட்டத்தை மீள ஆரம்பிக்க திட்டம். திருகோணமலை உயர் தொழில்நுட்பத்தின் நிறுத்தப்பட்ட கற்கை நெறியை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை. மட்டக்களப்பு சத்ரகொண்டானின் ஆணொருவரின் மண்டை ஓடு மற்றும் எலும்புகள் மீட்பு. சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட 30வது தமிழ் மொழி பொதுத் தேர்வு. இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலே நடைபெறவுள்ள முக்கிய உரையாடல். அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு போலி பிம்பத்தினை உருவாக்க எத்தனிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட செயற்பாட்டாளருமாகிய அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சி தாவல்களின் காரணமாக நீதிமன்ற தீர்ப்பினால் விரட்டியடிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ற பதவியை இழந்த ஒருவரை ஆளுநராக ஜனாதிபதி நியமித்துள்ளார். இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது. நசீர் அகமட் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது திருகோணமலை மாவட்டத்தின் ஹாஃபி நகர் எனும் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு காரணமாக பாரிய சுற்றுச்சூழல் தாக்கம் மற்றும் பாரிய பாலம் ஒன்று உடைந்துள்ளது. இதற்கு முற்றுமுழுதுமாக பொறுப்பு கூற வேண்டியவர் வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஹாபிஸ் நசீர் ஆவார். குறித்த செயற்திட்டத்தினை முன்னெடுக்க பதவி விலகப்பட்ட புவி சரிதவியல் நிறுவன தலைவர் கூட இப்போது குறித்த ஆளுநருடன் இணைந்துள்ளார். இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் சரியான முறையில் கையாளாத காரணத்தினால்தான் தமிழ் மக்கள் தற்போதைய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஆனாலும் வருகின்ற காலத்திலாவது தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு சரியாக கையாளும் பட்சத்தில் விரைவில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மகளிர் பகுதியில் நேற்று விஜயம் செய்து அப்பகுதியில் களத்தொழிலாளர்களின் குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் தெரிவிக்கையில், சுருக்கு வலை பயன்படுத்துதல் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல, நாடு பூராகவும் பரந்துபட்ட அளவில் இடம்பெற்று வருகின்றது. நான் செல்லும் இடமெல்லாம் அதனை தடை செய்யுமாறு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. முடிந்தவரையில் சுருக்கு வயலை பயன்பாட்டை தடை செய்வதற்குரிய நடவடிக்கையை நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அதுபோல் மட்டக்களப்பு வாவியிலும் தொழில் செய்பவர்கள் பல்வேறு பிரச்சனையை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அதற்கு தீர்வு காணும் முகமாக ஒரு மாதத்திற்குள் ஒரு குழுவை அமைத்து அது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளேன். அதனை வைத்துக் கொண்டு நாம் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் என்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினையாகும். இது தொடர்பில் நாம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அதேபோல் சட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றோம். இன்னும் பேச்சுவார்த்தைகள் முழு நம்பிக்கையை வைத்து முயற்சிகளை எடுத்துள்ளோம். தற்போது கலைத்தொழிலாளர்களின் இனப்பெருக்க காலம் என்பதனால் 2 மாதங்களாக இந்திய கடற்தொழிலாளர்கள் தொழிலுக்கு வரவில்லை. தேர்தல் முடிந்தவுடன் கூடி கதைக்கலாம் என அண்மையில் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்து புதுச்சேரி முதலமைச்சரிடமிருந்தும் எனக்கு அமைப்பு வந்திருக்கின்றன. அதற்கு நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் சரியான முறையில் கையாளாத காரணத்தினால்தான் தமிழ் மக்கள் தற்போதைய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் வருகின்ற காலத்திலாவது தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சரியாக கையாளும் பட்சத்தில் விரைவில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடைநிறுத்தப்பட்டுள்ள இலகு தொடர்ந்து போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று கொழும்பில் சந்தித்த பின்னர் அவர் அதனை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் முன்னதாக 2003 ஜூலையில் இலங்கையில் அமைச்சரவை இலகு தொடர்ந்து போக்குவரத்து திட்டம் தொடர்பில் கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக காலவரையறையின்றி முடிவு செய்ய தீர்மானித்திருந்தது. அத்துடன் அது தொடர்பான நிபுணர் குழுக்கு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அமைச்சர் அலிசப்ரி இலங்கை அரசாங்கத்தின் கருத்தை வெளியிட்டுள்ளார். எனினும் ஜப்பானிய ஜென் கடனை மறுசீரமைத்த பின்னரே அபிவிருத்தி கடன்கள் வழங்கப்படும் என்று ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு கொழும்பு நகரம் மற்றும் புறநகர் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக இலகு தொடர்ந்து போக்குவரத்து அமைப்பு திட்டத்திற்கு $1,800 மில்லியன் கடனுதவி வழங்க ஜப்பான் அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. மலபாயிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலான முக்கியமானது மற்றும் முக்கிய சந்திப்புகளை உள்ளடக்கும் வகையில் 16 நிலையங்கள் உட்பட 17 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்தர தொடர்ந்து பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது. எனினும் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஜப்பானிய நிதியுதவிகள் கூடிய இலகு
தொடருந்து போக்குவரத்து திட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு உத்தரவிட்டார். இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகத்தினால் விசேட கணக்காய்வு அறிக்கையின் மூலம் இந்த தீர்மானத்தினால் மட்டும் நாட்டுக்கு 5,978 பில்லியன் ரூபாய் செலவானதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த திட்டம் கைவிடப்பட்டது. 2020 செப்டம்பர் 21 கோட்டாபயக்கு அப்போதைய செயலாளராக வழங்கப்பட்ட கடிதத்தை தொடர்ந்து இந்த திட்டம் பொருத்தமான செலவு குறைந்து போக்குவரத்தை தீர்வாக இல்லை என்று கூறப்பட்டு திட்டம் இடைநிறுத்தப்பட்டது. ஜொக்கா என்ற ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இந்த திட்டத்திற்காக 12 வருட சலுகை காலம் உட்பட 40 வருட காலப்பகுதியை கடனை செலுத்தும் வசதியை வழங்கியிருந்ததுடன் அதற்கான வருடாந்த வட்டி வீதம் 0.1% நிர்ணயித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர் தேசிய டிப்ளோமா தகவல் தொழில்நுட்ப கற்கை நெறி மீண்டும் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் MS தெஹ்பிக் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலை உயர் தொழில்நுட்ப நிறுவனம் உயர் தேசிய டிப்ளோமா தகவல் தொழில்நுட்ப கற்கை நெறி நிறுத்தப்பட்டுள்ள விடயம் தொடர்பாக உயர் தொழில்நுட்ப நிறுவன மாணவர் குழு நேற்று தன்னை நேரில் சந்தித்து தெரிவித்திருந்தது. இதனால் மாணவர்களது எதிர்காலம் பாதிக்கப்பட இடமளிக்க கூடாது என்பதனால் உடனடியாக இவ்விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினேன். இதன்போது கற்கை நெறி தொடர்பில் நடத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சின் செயலாளர் தன்னிடம் உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளார். திருகோணமலை உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கணக்கியலும் உயர் தேசிய டிப்ளோமா, ஆங்கிலத்திற்கான உயர் தேசிய டிப்ளோமா, சுற்றுலாத்துறை தேசிய உயர் டிப்ளோமா கற்கை நெறிகளுடன் சேர்ந்து தகவல் தொழில்நுட்ப உயர் தேசிய டிப்ளோமா கற்கை நெறியும் கற்பிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தகவல் தொழில்நுட்ப கற்கை நெறிகள் விரிவிரியாளர் இல்லாத காரணத்தினால் இலவச மொழி நேரத்திற்குரிய தகவல் தொழில்நுட்ப கற்கை நெறி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு சத்திரகொண்டாவில் கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பின்பகுதியில் உப்பாற்றில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் மண்டையோடு மற்றும் எலும்புகள் மீட்கப்பட்டுள்ளதாக கொக்குவேல் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மண்டையோடு மற்றும் எலும்புகள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. சத்திரகொண்டா கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பின்பகுதியில் ஆற்றில் நேற்று மதியம் மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர் ஒருவரின் வலையில் மண்டையோடு மற்றும் 2 எலும்புக்கூடுகள் சிக்கியதை அடுத்து அதனை கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். இது தொடர்பில் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தடவியல் பிரிவின் விசாரணைகளில் 40 வயதிற்குட்பட்ட ஆண் ஒருவரின் மண்டையோடு என தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணை நிலையில் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான், மட்டக்களப்பு நீதிமன்ற பதில் நீதவானும் ஆகிய தர்சினி சம்பவ இடத்திற்கு சென்று மண்டையோட்டை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்து தமிழ் கல்வி சேவையினால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் தமிழ் மொழி பொதுத் தேர்வு 30வது பொதுத் தேர்வாக நேற்று நாடு தழுவிய வகையில் 57 தேர்வு நிலையங்கள் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. குறித்த தேர்வு 1ஆம் வகுப்பு தொடக்கம் 12ஆம் வகுப்பு வரையில் கல்வி பயிலும் 3700 வரையிலான மாணவர்கள் தோற்றியிருந்தனர். தமிழ் மொழியுடன் சைவ சமயம், ரோமன் கத்தோலிக்க சமயம் ஆகிய சமயப்பாட பரீட்சைகள் நடைபெற்றன. 10ஆம் வகுப்பு பரீட்சையில் 365 மாணவர்களும், 11ஆம் வகுப்பு பரீட்சையில் 250 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பரீட்சையில் 256 மாணவர்களும் தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையிலான மூலோபாய உரையாடலின் 2வது கூட்டம் கொழும்பில் இடம்பெற உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான குறித்த சந்திப்பானது நாளை மறுதினம் மே 7ஆம் தேதி நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த கலந்துரையாடலில் வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இடம்பெயர்வு, கடல் தொழில்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருதரப்பு ஈடுபாடு ஆகிய துறைகளில் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பொதுநலவாயு உட்பட சர்வதேச அரங்குகளில் இரு நாடுகளுக்கும் ஒத்துழைப்பு குறித்தும் இந்த சந்திப்பில் ஆராயப்பட உள்ளது.